நமஸ்தே. பெரியவா சரணம். 60 ஸ்லோகங்கள் அம்பாளுடைய அனுகிரகத்தினால நல்லபடியாக பூர்த்தியாக இருக்குது. இப்போ 61 ஆரம்பிக்கிறோம். முதல்ல இந்த ஸ்லோகத்தில் வரக்கூடிய சில பதங்கள் ஸ்பிளிட்டப் பதம் மட்டும் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லைனில் அசௌ நாசா வம்சஹான்னு பிரிக்க போகிறோம். சில பிரிண்டில் வம்சஸ்துஹினகிரின்னு போகும், அந்த இஸ்ஸை எடுத்துகிட்டு வம்சஹான்னு பிரிக்க போகிறோம். ரெண்டாவது வார்த்தை துஹினகிரின்னு அப்படியே கண்டினியூ ஆகும். துஹினகிரி வம்ச துவஜ பட்டி. அது பெரிய வார்த்தையாக இருக்க மாதிரி இருக்கும், பட் பிரித்து தான் நம்ம சொல்லிகிட்டே வரும்போது ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி முக்கியமான கரெக்ஷன்ஸ் 3வது லைனில் ஃபஸ்ட்டு வார்த்தை வஹத்யந்தர் முக்தாஹான்னு இருக்கணும். சிலதில் வஹன் அந்தர்னு இருக்குது, வஹத்யந்தர் அப்படின்னு வரணும் அந்த வார்த்தை. வஹதி அந்தர் முக்தாஹா அப்படிங்கிற வார்த்தையாக இருக்கும். அதே மாதிரி அதுக்கு பின்னாடியே வர வார்த்தை சிஷிரகர அப்படின்னு அந்த வார்த்தை வரணும். சில பாட்டங்களில் சிஷிரதரன்னு இருக்குது. சிஷிரகரங்கிறது தான் இன்னும் ஆப்டாக இருக்குது, ஏன்னா பெரியவா அதை வச்சு தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கா. அதனால் அது சிஷிரகர க அதை போட்டுருங்க. இப்போது பாட்டத்தை ஆரம்பிக்கலாம். அசௌ நாசா வம்சஹ असौ नासा वंशः असौ नासा वंशः तुहिनगिरिवंशध्वजपटि 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 त्वदीयो नेदीयः त्वदीयो नेदीयः त्वदीयो नेदीयः फलतु फलमस्माकमुचितं फलतु फलमस्माकमुचितं फलतु फलमस्माकमुचितं वहत्यन्तर्मुक्ताः 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 शिशिरकरनिश्वासगलितं 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 समृद्ध्यायत्तासां 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 बहिरपि च मुक्तामणिधरः बहिरपि च मुक्तामणिधरः बहिरपि च मुक्तामणिधरः. இப்போ முழு லைனாக சொல்லுவோம். असौ नासा वंशः तुहिनगिरिवंशध्वजपटि असौ नासा वंशः तुहिनगिरिवंशध्वजपटि असौ नासा वंशः तुहिनगिरिवंशध्वजपटि त्वदीयो नेदीयः फलतु फलमस्माकमुचितं त्वदीयो नेदीयः फलतु फलमस्माकमुचितं त्वदीयो नेदीयः फलतु फलमस्माकमुचितं वहत्यन्तर्मुक्ताः शिशिरकरनिश्वासगलितं वहत्यन्तर्मुक्ताः शिशिरकरनिश्वासगलितं वहत्यन्तर्मुक्ताः शिशिरकरनिश्वासगलितं समृद्ध्यायत्तासां बहिरपि च मुक्तामणिधरः समृद्ध्यायत्तासां बहिरपि च मुक्तामणिधरः समृद्ध्यायत्तासां बहिरपि च मुक्तामणिधरः. அடுத்தது 2 லைனாக ரிப்பீட் பண்ணுவோம். असौ नासा वंशः तुहिनगिरिवंशध्वजपटि त्वदीयो नेदीयः फलतु फलमस्माकमुचितम् असौ नासा वंशः
तुहिनगिरिवंशध्वजपटि त्वदीयो नेदीयः फलतु फलमस्माकमुचितम् असौ नासा वंशः तुहिनगिरिवंशध्वजपटि त्वदीयो नेदीयः फलतु फलमस्माकमुचितम् वहत्यन्तर्मुक्ताः शिशिरकरनिश्वासगलितं समृद्ध्यायत्तासां बहिरपि च मुक्तामणिधरः वहत्यन्तर्मुक्ताः शिशिरकरनिश्वासगलितं समृद्ध्यायत्तासां बहिरपि च मुक्तामणिधरः वहत्यन्तर्मुक्ताः शिशिरकरनिश्वासगलितं समृद्ध्यायत्तासां बहिरपि च मुक्तामणिधरः. அடுத்தது பூர்ணமாக ஸ்லோகத்தை சொல்லுவோம். असौ नासा वंशः तुहिनगिरिवंशध्वजपटि त्वदीयो नेदीयः फलतु फलमस्माकमुचितम् वहत्यन्तर्मुक्ताः शिशिरकरनिश्वासगलितं समृद्ध्यायत्तासां बहिरपि च मुक्तामणिधरः असौ नासा वंशः तुहिनगिरिवंशध्वजपटि त्वदीयो नेदीयः फलतु फलमस्माकमुचितम् वहत्यन्तर्मुक्ताः शिशिरकरनिश्वासगलितं समृद्ध्यायत्तासां बहिरपि च मुक्तामणिधरः असौ नासा वंशः तुहिनगिरिवंशध्वजपटि त्वदीयो नेदीयः फलतु फलमस्माकमुचितम् वहत्यन्तर्मुक्ताः शिशिरकरनिश्वासगलितं समृद्ध्यायत्तासां बहिरपि च मुक्तामणिधरः. இப்போது இந்த 61வது ஸ்லோகத்தினுடைய பொருளை பார்க்கலாம். முதல்ல இந்த ஷார்ட்டர் வெர்ஷன் பார்த்துருவோம். ஆச்சாரியா அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு சொல்கிறார், ஹிமவானுடைய புத்திரியாக இருக்கக்கூடிய பகவதி அப்படின்னு அம்பாளை கூப்பிடுறார். உன்னுடைய மூக்கானது எப்படி ஒரு இளமையான மூங்கில் குருத்து மாதிரி அவ்வளோ அழகாக மென்மையாக இருக்கக்கூடிய அந்த மூக்கு இருக்கே, அந்த மூக்கு எங்களுக்கு இந்த பக்தாளுக்கெல்லாம் வேண்டின நலனை நிறைய அனுகிரகம் பண்ணட்டும், ரொம்ப சீக்கிரமாக அந்த அனுகிரகம் எங்களுக்கு வந்து சேரட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். அந்த மூக்கு அழகான ஒரு முத்து மூக்குத்தி மாதிரி அதில் மேலே ஒன்று தெரியறது, ஒரு முத்து தெரியறது. அந்த முத்து எங்கேருந்து வந்திருக்கும்னு இங்கே ஆச்சாரியால் ஒரு கல்பனையாக ஒரு ரீசன் கொடுக்குறா. மூங்கில் மாதிரியாக இருக்கக்கூடியவனுடைய மூக்குக்குள்ளே நிறைய முத்துக்கள் ஃபார்ம் ஆகி நிறைஞ்சு இருக்குது. அந்த முத்துலேருந்து ஒன்று தான் வெளியில் நழுவி வந்து அப்படியே ஒரு பெரிய குவியல். அத்தனை முத்துன்னு சொன்னாக்கா நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பாக்கியங்கள் அதெல்லாம் உன் மூக்குக்குள்ளேயே இருக்குது. அதிலிருந்து ஒன்று அப்படி நழுவி வந்து வெளியில் நிற்கிறது உன்னுடைய சுவாசத்தினால. அப்படி வெளியில் வந்த முத்தே பார்க்கும் பொழுது உள்ளே எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியறதுன்னு சொல்கிற மாதிரி இதை வச்சு அதை ஹிண்ட்டு பண்ணுற மாதிரி ஆச்சாரியால் ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கா. இப்போ இந்த ஸ்லோகத்தில் நிறைய ஹிடன் ரெஃபரன்சஸ் இருக்குது. ஒன்று எதுக்காக முத்து பற்றி பேசுகிறார் அப்படிங்கிறது, ரெண்டாவது எப்படி அந்த முத்து வெளியில் வந்தது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்லும் பொழுது அம்பாளுடைய சுவாசத்தின் மூலமாக இடது மூக்கில் மூக்கு துவாரத்தின் மூலமாக வெளில வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதாக ஒரு பாயிண்ட் ஒன்று கொடுக்குறார். அதுக்கு என்ன விதமான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காளோ ஆச்சாரியாள் அது எல்லாத்தையும் எடுத்து நமக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்ப்ளனேஷனை கொண்டு வந்து கொடுத்து நமக்கு மகாபிரிவாக இதனுடைய ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், அற்புதமான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கா. ஏன்னா இது சாதாரணமான ஒரு விஷயம் இங்கே சொல்லலை, ஒரு யோக சாஸ்திரத்தினுடைய உன்னதமான விஷயங்களும் இந்த வார்த்தைகளில் ஒளிஞ்சின்ட்டுருக்கு அப்படிங்கிறதாக பெரியவா அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறா. அடுத்து அந்த டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்க ஆரம்பிப்போம். முதல்ல என்ன நாமா சொல்லி கூப்பிடுறார்,
அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு லைன்லேயே வருது. அசௌ நாசா வம்சா துஹினகிரி வம்சத்வஜபடி இன்னும் கூப்பிடுறார். அதாவது துஹினகிரி வம்சத்வஜபடி. இந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? துஹினகிரி அதாவது பனிமலையாக இருக்கக்கூடிய, கிரினாக்க மலை, துஹினகிரி வம்ச மலை வம்சத்தினுடைய, அதாவது மலையினுடைய ராஜாவாக யார் இருக்காரோ அந்த ஹிமவான், அவருடைய வம்சத்தினுடைய அவர் குலத்திற்கே துவஜபடி. துவஜம்னு சொன்னாக்கா கொடி. எப்படிப்பட்ட கொடியாக இருக்கான்னா மங்களமான ஒரு பட்டு துணியாக, மங்களமான பட்டு துணியால் செய்யப்பட்ட ஒரு கொடியாக அம்பாள் இருக்கா. அப்போது ஒரு வம்சமே தழைக்கிறதுன்னு சொன்னாக்கா ஒரு பெரிய ராஜாங்கம், அந்த ராஜாங்கத்தினுடைய புகழ் அப்படி வானலாக அந்த புகழ் பறக்கிறதுன்னு சொன்னாக்கா அவள் கொடி பறக்கிறது சார் அப்படின்னு சொல்கிறோமே, அப்படிப்பட்ட கொடி. இங்கே அந்த கொடிங்கிற வார்த்தைக்கு தான் என்ன வார்த்தை கொடுத்துருக்கார்? துவஜ படி, அழகான பட்டு துணியால் செய்யப்பட்டதுன்னு இங்கே இந்த படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த படிங்கிறத வச்சு தான் நம்ம படம் அப்படிங்கிறது இப்போ சுவாமி படம்லாம் நம்ம ஆற்றுல வச்சுட்டு இருக்கோம்னு சொன்னாக்கா வாஸ்தவத்தில் அதில் எப்படி இருந்திருக்கணும் அந்த காலத்தில்னு கேட்டாக்கா அழகான ஒரு பட்டு துணியினால் அதில் எழுதப்பட்ட ஒரு சித்திரங்களாக அந்த காலத்தில் இருந்திருக்கணும் படம்ங்கிறது. அந்த படம்னாக்கா பட்டு துணியில் செய்யப்பட்டது, பட்டு துணியே தான் வாஸ்தவத்தில். அப்போ அதில் செய்யப்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த சித்திரங்கள் ஆற்றுல பூஜைக்கு இருந்திருக்கணும் ஒரு காலத்தில். அப்போ அதுக்கு எந்த விதமான ஒரு மடி குறைச்சலோ எதுவும் இல்லாமல், ஏதோ ஒரு பேப்பரில் பிரிண்ட்டு போட்டோம் அது கிழிஞ்சு போச்சு வந்ததுங்கிற ஒரு பிரச்சனைலாம் இல்லாமல் அழகாக அந்த ஒரு படத்தில் க்ளீனாக பண்ணி ஆற்றுல பூஜையில் வச்சுட்டு இருந்திருக்கணும் அந்த காலத்தில். அப்படிப்பட்ட ஒரு படி, அந்த பட்டத்தை தான் இந்த இடத்துல சொல்கிறார். அப்படி பட்டு துணியாலான ஒரு அழகான ஒரு துவஜம், கொடியாக இந்த அம்பிகை இருக்கா. யாருக்கு இருக்கா? துஹினகிரி வம்சத்திற்கே ஒரு அழகான பட்டுக்கொடியாக, அவர்களுடைய புகழை பரப்பக்கூடியவளாக, அவள் புகழை எடுத்து காட்டக்கூடிய கொடியாக இவள் இருக்கா. ஏன்னு கேட்டால் இந்த ஒரு மலைராஜனுடைய வம்சத்திற்கு வேறு என்ன பெருமை இருக்க போகிறது? லோக்கமெல்லாம் எப்போவும் வேறு ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும்னு சொன்னாக்கா அவருடைய பொண்ணா இவ பிறந்தாள், இதை விட அவருக்கு வேறு என்ன பெருமை வேணும்? சூரிய சந்திரால் உள்ள வரைக்கும் ஹிமவானுடைய பெருமை இருந்துகிட்டே இருக்க போகிறது அப்படிங்கிறதுக்கு இதை விட வேறு என்ன வேணும் அப்படிங்கிறதான் நம்ம யோசிக்கணும். அதனால் அவருக்கு பெண்ணாக தான் அவதரிக்கிறேன் அப்படின்னு அம்பாள் ஒரு அனுகிரகத்தை கொடுத்து நம்ம தேவி பாகவதத்தில் பார்த்த அந்த விஷயம்தான். அந்த ஒரு வரத்தை கொடுத்ததன் மூலமாக ஹிமவானுக்கும் அவருடைய வம்சத்திற்குமே ஒரு பெரிய புகழை என்றென்றும் நிலைத்து நிற்கக்கூடியதாக இந்த அம்பாள் அனுகிரகம் பண்ணினா அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறார். சரி, எதுக்கு இந்த நாமா வருது? அதுவும் மலைராஜனுடைய மகளேன்னு எத்தனையோ நாமாக்கள் சொல்லியிருக்கலாம் இல்லையா? இங்கே வெறும் மலைன்னு சொல்லலை, துஹினகிரி வம்ச துவஜபடிங்கிறார். அப்போ துஹினகிரினா என்ன நமக்கு தெரியணுமோ இல்லையா? அப்போ அதுக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். துஹினங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு குளிர்ச்சி அல்லது குளிர்ச்சியால் வரக்கூடிய ஒரு மிஸ்ட்டு, இந்த ஃப்ராஸ்ட்டு எல்லாம் சொல்கிறோமே, அதில் எது வேணால் சேர்த்துக்கலாம். ஒரு பனி. அதே மாதிரி இந்த சந்திரனுடைய ஒரு கிரணங்கள் இருக்க, அந்த ஒரு சீதமான கிரணங்கள், ஒரு குளிர்ச்சியான கிரணங்கள், அதுக்கும் துஹினங்கிற ஒரு வார்த்தையை போடுறது. இப்படி துஹினகிரின்னு சொன்ன உடனே பனிமலைன்னு விசேஷமாக ஒரு நாமாவை கொடுத்து இந்த ஃபஸ்ட்டு லைனை ஆச்சாரியால் ஆரம்பிக்கிறார். அப்போ பனிமலைங்கிற ஒரு டாப்பிக்கை இங்கே ஃபஸ்ட்டு மனசில் நம்ம ஞாபகம் வச்சுட்டு இந்த ஸ்லோகத்துக்குள்ளே நுழைய போகிறோம். நம்ம கம்பேரிசனாக லலிதா சஹஸ்ரநாமத்தையும் ஞாபகம் வச்சுக்கலாம். அங்கேயும் பல நாமாக்களில் இந்த ஹிமவானுடைய பெண்ணாக இருப்பவளேன்னு சொல்லிட்டு பல நாமாக்கள் வருது. பார்வதின்னு சொன்னாக்கா பர்வதத்தினுடைய பெண்ணாக இருப்பவள். அதே மாதிரி சைலேந்திர தனையா அப்படின்னு ஒரு நாமா வருது. மேரு நிலையா, மேருவில் வசிப்பவள் இப்படின்னு பல நாமாக்கள் அந்த மலையோட சம்பந்தப்படுத்தி இங்கே நாமாக்கள் பார்க்குறோம். இவர் இங்கே விசேஷமாக துஹினகிரின்னு கொடுத்து ஸ்பெஷலாக இங்கே பனிமலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இப்போ உள்ளே கொண்டு வந்திருக்கார். அதனுடைய காரணத்தை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட் லைனுடைய ஃபஸ்ட் ஹாஃப் என்னன்றதை பார்த்துருவோம். அசௌ நாசா வம்சஹான்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கார். இப்போ ஆச்சாரியர்களுடைய ஒரு வேர்டு பிளேவும் இதில் பார்க்குறோம். அசௌ நாசா வம்சஹான்னு சொல்லும் பொழுது அசௌனா இந்த,
நாசா வம்சா. இந்த இடத்துல வம்சகான்னு சொல்லும் பொழுது இங்கே மூங்கில் அப்படிங்கிற ஒரு பொருள் வரதாக அந்த மீனிங்கு இங்கே ஆச்சாரியர்கள் யூஸ் பண்ணுறான். இந்த வம்சகாங்கிற வார்த்தைக்கு மூங்கில்னு ஒரு அர்த்தம் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் வம்சம்னு ஒரு குலம் அப்படிங்கிறதாகவும் இன்னொரு அர்த்தம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறார், ஃபஸ்ட்டு லைன்லேயே 2 தடவை இந்த வம்சகாங்கிறத யூஸ் பண்ணுறார். முதல் தடவை மூங்கில்ங்கிறத குறிக்கிறதாகவும், 2வது தடவை இந்த வம்சம்னு சொல்லக்கூடிய ஒரு குலத்தை குறிப்பதாகவும் ஒரு வார்த்தை விளையாட்டு இங்கே ஆச்சாரியால் பண்ணுறா. இந்த வம்சம்னு சொன்னாக்கா மூங்கில் அப்படிங்கிறதுக்கு பிரிவா ஒரு கனெக்ட் ஒன்று காமிக்கிறா. அந்த கனெக்ட் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு கேட்டாக்கா, இந்த அம்பிகையும் கிருஷ்ணனும் வேறு வேறு இல்லை, சாக்ஷாத் ரெண்டும் ஒன்றே தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி வேணுகோபால சுவாமியை பற்றினதான ஒரு ஸ்லோகத்தை பிரிவாக எடுத்து கோட் பண்ணுறா. வம்சி விபூஷித கராத்துன்னு ஒரு ஸ்லோகம் பண்ணுறோம். அதாவது தன்னுடைய கையில் வம்சம் என்று சொல்லக்கூடியதான ஒரு மூங்கிலால் செய்யப்பட்ட புல்லாங்குழலைன்னு வச்சுப்போம். அதை தன்னுடைய கையில் ஒரு அலங்காரமாக அவர் கையில் அலங்கரிக்கிறது அந்த ஒரு வம்சம் அப்படின்னு சொல்லி, அந்த மூங்கிலை கையில் கொண்டவரான வேணுன்னு சொன்னாலும் மூங்கில் தான், வேணுகோபால மூர்த்தி அப்படின்னு அவரை பற்றி சொல்கிறதாக ஒரு ஸ்லோகம் இருக்குது. இப்போது அந்த வம்சம்னு சொன்னாக்கா மூங்கில்ங்கிறத அங்கேயும் தெரிஞ்சுக்கிறோன்னு ஒரு கம்பேரிசன் கொடுக்குறான். ஸோ இந்த அழகுங்கிற ஒரு பாயிண்ட்டை பற்றி சொல்லும் பொழுதே எப்படி லலிதாம்பிகையை நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி புருஷ ரூபத்தில் அழகுன்னு சொன்னாக்கா சாக்ஷாத் ராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு சொல்கிறதாக நம்ம பல இடங்களில் படிச்சிருப்போம். அப்போ இந்த ஸ்திரீ ரூபமும் புருஷ ரூபமும் ரெண்டும் அப்படி ஒன்றா சேர்ந்து அதனுடைய எல்லா பியூட்டியும் நிறைஞ்சு வெச்சக்கன்னு வாங்க முடியாமல் ஒரு ரூபத்தை பார்த்துட்டே இருக்கணும்னு சொன்னால் வேறு யாரும் இல்லை, சாக்ஷாத் இந்த கிருஷ்ண பரமாத்மா தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த கிருஷ்ணனுடைய ரூபம் எப்படி இருக்குது, அவருடைய அழகு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறதாக ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது. அதையும் பிரிவாக கோட் பண்ணுறா. கஸ்தூரி திலகம் லலாட்டபட்டலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே நவமௌக்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சுலலிதம் கண்டே ச முக்தாவளிம் கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபாலச்சூடாமணின்னு ஒரு ஸ்லோகம். எப்படி இருக்கான் கிருஷ்ணன்னாக்கா ஒரு சூடாமணியை போல, அதாவது பார்த்தாலே அப்படி பளீர்னு பிரகாசிக்கிறது. ஒரு சுற்றி எத்தனை இருந்தாலும் அதுக்கு நடுவில் அழகான ஒரு சூடாமணியாக ஒன்று இருந்ததுனாக்கா எப்படி பளீர்னு பிரகாசிக்குமோ அப்படி சுற்றி வர அந்த கோபஸ்திரீகள் நிற்கிறா. அதுக்கு நடுவில் அப்படி பிரகாசமாக இந்த கோபாலன் தெரிகிறான். எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டால் கண்டேச்ச முக்தாவளின், அவன் கழுத்தை சுற்றி முக்துன்னு சொல்லக்கூடியதான, அதுதான் இங்கே முக்தான்னு சொல்கிறது, முக்தாவளி. அப்போ முத்தினால் செய்யப்பட்ட மாலையை அவன் கழுத்தில் போட்டுருக்கான். சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சுலலிதம், அவ்வளோ அழகாக ஒரு எப்படி மேனியெல்லாம் ஒரு ஹரிச்சந்தனத்தை பூசினவனாக இங்கே சுவாமி காட்சி கொடுக்குறான். அவன் கையில் என்ன இருக்குது, வேணும் கரே கங்கணம், கையில் வேணும்னு சொல்லக்கூடியதான இந்த ஒரு மூங்கிலை பிடிச்சுட்டுருக்கான், அதாவது புல்லாங்குழலை பிடிச்சுட்டுருக்கான். கைகளில் அழகாக கங்கணம் சாத்தியிருக்கு, பிரேஸ்லெட்டுங்கிறோமே அந்த மாதிரி கங்கணங்கள் சாத்தியிருக்கு. அதுக்கு முன்னாடி கஸ்தூரி திலகம் லலாட்டப்பட்டலேன்னு ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. எப்படின்னா சுவாமியினுடைய நெற்றியில் கஸ்தூரி திலகம். அம்பாளை பற்றி சொல்லும் பொழுது லலிதா சஹஸ்ரநாமத்தில் அந்த கஸ்தூரி பொட்டு தான் அம்பாள் வச்சுட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறதாக நம்ம படித்த நினைவு இருக்கும். முகச்சந்திர கலங்காபிமிருகணாபிவிசேஷகான்னு ஒரு நாமம் அதை தான் சொல்கிறது. இந்த இடத்துல இங்கே கிருஷ்ணனும் அழகான ஒரு கஸ்தூரி பொட்டை அவன் நெத்தியில் வச்சுட்டுருக்கான். லலாட்டப்படலே, லலாட்டத்தில் வச்சுட்டுருக்கான். பக்ஷஸ்தலே கௌஸ்துபம், கௌஸ்துபம்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு அணிகலனை அவனுடைய வக்ஷஸ்தலத்தில் அவனுடைய மார்பில் தரிச்சுட்டுருக்கான். இதெல்லாம் சொல்லியாச்சு. முக்கியமாக ஹைலைட்டாக இன்னொரு பாயிண்ட்டு 2வது லைனில் வருது. ஆசாக்ரே நவமௌக்திகம்னு கொடுத்துருக்கு. பெரியவா இதை கோட் பண்ணுறா. பெரியவா சொல்கிறா, கிருஷ்ணன் எப்படி இருக்கான்னு சொல்லும் பொழுது அவனுடைய ரூப ஒரு வர்ணனையை கொடுக்கும் பொழுது நாசாக்ரே நவமௌக்திகம்னு இங்கே கொடுத்துருக்கு. அப்போ நாசியினுடைய எண்டில் நாச அக்ரம், அப்போ மூக்கினுடைய நுனியில் எண்டில் என்ன இருக்குன்னாக்கா அழகான ஒரு முத்து ஆபரணம், ஒரு முத்து புல்லக்கு அணிஞ்சின்னு இருக்கானா கிருஷ்ணன். அதுதான் பெரியவா இங்கே ஸ்பெசிஃபிக்காக எடுத்து ஹைலைட் பண்ணுறான்.
கிருஷ்ணன் எப்படி இருக்கான்னு பல விஷயங்கள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லின்னு வரும்பொழுது இப்படி அழகாக மூக்கு நுனியில் ஒரு முத்து புல்லாக்கு சாத்தின்னு இருக்கான் அப்படின்னு அவனை பற்றி இங்கே சொல்கிறது. அதிலேருந்தே நம்ம நன்னா தெரிஞ்சுக்கலாம், ஸ்திரீ ரூபமும் புருஷ ரூபமும் ஒன்றாக சேர்ந்து அதனுடைய அழகெல்லாம் சேர்ந்து பார்க்கக்கூடிய ரூபம்னு சொன்னால் சாக்ஷாத் இந்த கிருஷ்ண பரமாத்மா தான் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறதாக இந்த ரூப தரிசனம் கிடைக்கிறதுன்னு அதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறான். அதில் பார்க்குற எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு கம்பேரிசனில் இங்கே வரப்போகிறது என்ன, ஒரே ஒரு டிஃப்ரென்ஸு, அங்கே நாசாகிரே நவமௌக்திகம்னு மூக்கினுடைய நுனியில் ஒரு புல்லாக்காக அங்கே தொங்குறது. இங்கே அம்பாளுடைய மூக்குக்கு வெளியில் ஒரு மூக்குத்தியாக இங்கே ஒரு முத்தை பார்க்குறேன்னு இங்கே ஆச்சாரியால் சொல்கிறா. இப்போ அதுக்கு தான் நம்ம திரும்பி வரப்போகிறோம் ஸ்லோகத்தில். அசௌ நாசா வம்சஹான்னு சொன்ன உடனே இந்த ஒரு மூக்கானது எப்படி இருக்குது, வம்சஹா என்று சொல்லக்கூடிய மூங்கிலை போன்றதான ஒரு இளம் மூங்கில் குருத்து போலன்னா இருக்குது உன்னுடைய மூக்கு அப்படின்னு சொல்லி இங்கே ஆரம்பிச்சிருக்க. த்வதீயோ நேதீயா ஃபலது பலமஸ்மாகமுச்சிதம். த்வதீயோ நேதீயா அப்படின்னு 2வது லைனில் வருது. த்வதீயா நேதீயான்னு 2 வார்த்தைகள். த்வதீயான்னா உன்னுடைய அப்படின்னு அர்த்தம். நேதீயான்னாக்கா சீக்கிரமாக கிடைக்கக்கூடியது. அப்போது ஏதோ ஒன்று ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய விஷயமாக அப்படின்னு இங்கே அர்த்தம் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறார் 2வது லைனில், த்வதீயோ நேதீயா ஃபலது ஃபலம் அஸ்மாக்கம் உச்சிதம். ஃபலது ஃபலம் அஸ்மாக்கம் உச்சிதம்னு 4 வார்த்தைகள். உச்சிதம்னு சொன்னாக்கா நமக்கு தெரியறது ரொம்ப நமக்கு டிசர்விங்காக இருக்கக்கூடிய, பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய அப்படிங்கிறதாக நம்ம அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறோம் உச்சிதம்னு. அஸ்மாக்கம் எங்களுக்கு, அப்போது எங்களுக்கு உச்சிதமாக இருக்கக்கூடிய, எங்களுக்கு அருகதையாக இருக்கக்கூடிய, அதுக்கு முந்தின வார்த்தைகள் என்ன, ஃபலத்து பலம்ங்கிறார். அப்போ ஃபலம்னாக்கா ஒரு பிரயோஜனம், ஒரு ரிசல்ட்டு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஃபலத்துனா உண்டு பண்ணட்டும். அப்போ என்ன பிரார்த்தனை, இந்த உன்னுடைய அழகான மூக்கானது இருக்கே அது எங்களுக்கு, இந்த பக்தர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் இருக்கோமே, உன்னை பார்த்து பிரார்த்தனை பண்ணுறோமே, எங்களுக்கு கிடைக்கக்கூடியதான, எங்களுக்கு அருகதையுள்ள பலனை சீக்கிரமாக அது அனுகிரகிக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை. அப்போ த்வதீயா அப்படின்னு அசௌ நாசான்னு முதல்ல சொல்லியிருக்காரு. அந்த மூக்கானது உன்னுடைய அப்படிங்கிறத இங்கே ஆட் பண்ணுறார். த்வதீயா நேதீயா ஃபலது ஃபலம் அஸ்மாக்கம் உச்சிதம். அந்த உன்னுடைய மூக்கானது எங்களுக்கு கிடைக்கக்கூடியதான பலனை, நாங்கள் எதுக்கு எலிஜிபிளாக அருகதை உள்ளவர்களாக இருக்கோமோ அந்த ரிசல்ட்டை, அந்த பலனை, அந்த வரத்தை எங்களுக்கு சீக்கிரமாக கொண்டு கொடுக்கட்டும், அப்படி உண்டு பண்ணட்டும்னு பிரார்த்தனை இந்த 2வது லைனில் வந்திருக்கு. இது வரைக்கும் ரொம்ப யோக சாஸ்திரங்கிற விஷயம் நமக்கு இல்லை. பாக்கி 2 லைனுக்குள்ளே தான் அவர் ஒழிச்சு வச்சிருக்கிற விஷயம் இருக்குது. அதை பெரியவா எடுத்து நமக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறார். 3வது லைனுக்கு போவோம். வஹத்யந்தர்முக்தாக சிசிரகர நிஸ்வாசகலிதம். 3வது லைன். வஹதி அந்தர்முக்தாகனு வார்த்தை, அது சேர்ந்து வரும்பொழுது வஹத்யந்தர்னு சேர்ந்துடும். வஹதி அந்தஹா முக்தாக. இப்போது வஹதினாக்கா ஏதோ ஒன்றுத்த ஒரு சுமந்தன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அந்தர் முக்தாக அல்லது அந்தஹா முக்தாக. அந்தஹான்னு சொன்னாக்கா உள்ளுக்குள்ளே, அந்தர்முக சமாராத்யா அப்படின்னு நம்ம நாமால பார்க்குறோம். உள்முகமாக நோக்கி நன்றாக ஆராதிக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கா அப்படின்னு. அதே அந்தஹா தான் இங்கே அந்தர் முக்தாகா. முக்தாகாங்கிற வார்த்தை தமிழில் நம்ம முத்துன்னு சொல்கிறோமே, அதே தான் இந்த முத்துக்களை குறிப்பதாக இருக்குது. அப்போது இங்கே நாசியை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். தமிழில் நாசின்னு தானே சொல்கிறோம் மூக்கை. அந்த நாசியை சொல்லும் பொழுது இந்த நாசியானது உள்ளுக்குள்ளே நிறைய முத்துக்களை சுமந்துன்ருக்கு, அல்லது உள்ளுக்குள்ளே முத்துக்களால் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதாக இந்த வார்த்தையை பார்க்கலாம். வஹத்யந்தர் முக்தாக. இதுக்கு அடுத்து வரக்கூடியதாக சிசிரகர நிஸ்வாச கலிதம்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்கேன், அதுக்கு நம்ம கடைசியில் வருவோம். 4வது லைனில் இருக்கிறது என்னன்னு பார்த்துட்டு திரும்பி வரலாம்.
சம்ருத்தியாயத்தாசாம் பஹிரபிச்ச முக்தாமணிதரஹான்னு பூர்த்தி பண்ணுறார். சமிருத்தியாக, அதாவது நிறைய நிறைஞ்சிருக்கு, சமிருத்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோமே, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. சமிருத்தியாயத்தாசாம், யத்து தாசாம் சமிருத்தியா, அதனுடைய, அதாவது உள்ளே நிறைஞ்சிருக்க முத்துக்கள், அது அவ்வளோ நிறைஞ்சு இருக்குங்கிற ஒரு பாயிண்ட் தான் இங்கே. சமிருத்தியா தாசாம், அவற்றின் நிறைவால், அந்த முத்துக்களின் நிறைவால் உள்ளுக்குள்ளே நுரைஞ்சு இருந்ததுன்னா என்ன ஆகும்? உள்ளே ஏதோ ஒரு பாத்திரத்திலே போட்டு நுரம் முத்துக்களைன்னு வச்சுட்டு இருக்குங்க. ஒரு பாத்திரத்தை போட்டு போட்டு ஃபில் ஆக ஆக அதுலேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியில் வருமா இல்லையா? அந்த மாதிரி இங்கே உள்ளுக்குள்ளே முத்துக்கள் நிறைய ஃபார்ம் ஆகிருக்கு. அது நிறைஞ்சு போனதுனால, சமிருத்தியாக ஆனதுனால, அவற்றின் நிறைவால் ஏற்பட்ட ஒரு நிலை என்ன அப்படின்னா, அடுத்தது பஹிரபி, பஹிஹி அபி, பஹினாக்கா வெளியில், அபின்னா வெளியிலும் கூட அப்படின்னு, பஹிரபிச்ச வெளியிலும் கூட, முக்தா மணிதரஹா, அந்த முத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு மணியை தரிச்சுருக்கு. அதாவது வெளியில் ஒரு முத்து மணி, இந்த மூக்குக்கு வெளியிலையும் கூட ஒரு முத்துமணி பிரகாசமாக அப்படி வெளியில் வந்து தெரிச்சுட்டு நிற்கிறது அப்படின்னு இங்கே அர்த்தம் பண்ணலாம். அப்போ உள்ளுக்குள்ளே நிறைஞ்சு போய் ஓவர்ஃப்ளோ ஆகிற கண்டிஷனுக்கு வரனால ஒரு முத்து அதிலேருந்து வெளியில் வந்து அப்படி நிறைஞ்சிட்டு வெளியில் வந்து ஒரு முத்து நிற்கிறது போல இருக்குது. அது எப்படி வெளியில் வந்ததுங்கிறத தான் அந்த 3வது லைனில் நம்ம விட்ட ஒரு ஃப்ரேஸ், சிசிரகர நிஸ்வாச கலிதம். உங்களுடைய மூச்சு இருக்கே, அந்த மூச்சு இடது மூக்கின் வழியாக நீ விடக்கூடிய அந்த ஒரு சுவாசத்தின் மூலமாக உள்ள நிறைஞ்சு இருக்கிறதுலேருந்து ஒரு முத்து அப்படி வெளியில் வந்துருத்து. அதுதான் வெளியில் மூக்குத்தி மாதிரி அவ்வளோ அழகாக மூக்கில் ஒரு அலங்காரமாக தெரியறதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறதாக இங்கே ஆச்சாரியால் ஸ்லோகம் பண்ணியிருக்கா. இதுக்கு 2 விதமாக அர்த்தம் பார்க்க போகிறோம். ஒன்று, ஒரு அவுட்வேர்டு அப்பியரன்ஸாக ஒரு கவி சாதாரணமாக வெளியில் பார்க்கக்கூடிய ஒரு முத்து மூக்குத்திக்கு அழகான வர்ணனை கொடுக்கறதாக ஒரு ஆஸ்பெக்டு. 2வது, இதில் ஹிடன் கனோட்டேஷன், உள்ளுக்குள்ளே ரகசியமாக சொல்லியிருக்கக்கூடிய கருத்து அப்படிங்கிறத 2வது பார்க்க போகிறோம். இப்போ முதல் ஆஸ்பெக்டுக்கு வரும். ஒரு கவியாக இவர் பார்க்குறார், அம்பாளுடைய ஒரு அழகான அந்த ஒரு மூக்கை பார்க்குறார். பார்த்த உடனே அவருக்கு என்ன தோன்றுறது, இப்படி அழகாக வழவழப்பாக இந்த மூக்கு இருக்குது, பார்த்தாலே ஒரு இளமையான மூங்கில் குருத்து மாதிரி இருக்குது. அது எப்படி இருக்கும், ஒரு போர்ஷனில் கொஞ்சம் பெருசாக அப்படி ஒரு பாட்டம் வந்து அடி பருத்து மேலே போக போக அப்படியே மெல்லிஸாக போயிடுமோ இல்லையா, அந்த மாதிரி ஒரு மூங்கில் குருத்து மாதிரி எங்களுடைய மூக்கு இருக்குது. அடி பெருத்து நுனி சிறுத்ததாக மேலே போக போக அப்படி மூக்கு அப்படி இருக்குது. ஸோ அந்த மூங்கில் மாதிரி தெரியறதுன்னு பார்க்குறார். இப்போ அந்த மூங்கிலாக பார்க்கக்கூடிய நாசிக்கு வெளியில் ஒரு பக்கம் ஒரு முத்து மூக்குத்தி மாதிரி ஒரு முத்து அப்படி பிரகாசிக்கிறது. அதை பார்த்த உடனே ஆச்சாரியாளுக்கு இது எதனால் வெளியில் இப்படி ஒரு முத்து தெரியறது அப்படிங்கிற ரீசனிங்கை தான் இப்போ ஒரு கல்பனையாக இப்படி கொடுக்குறாருன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த முத்து மூக்குத்திங்கிற ஒரு பாயிண்ட் இருக்க, இதை பற்றியும் பெரியவா சொல்கிறா. இந்த காலத்தில் கூட மூக்குத்தி நம்ம செஞ்சு போட்டுக்கிறது அப்படின்னு பழக்கத்தில் இருக்கே. அதில் இது சாதாரணமாக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா வைரக்கல்னால் வச்சு கட்டுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பழக்கங்கள் வந்திருக்கு. அது வைரத்தை வச்சு கட்டினா கூட ஒரு தினுசான ஒரு கட்டமைப்பு, ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத சொல்கிறா பிரிவா. அந்த ஒரு மாடலில் பண்ணாக்கா வைரத்தில் அந்த கல்லை பதிச்சிருந்தா கூட அந்த மூக்குத்திக்கு முத்து மூக்குத்தி அப்படின்னே தான் பேர் அப்படிங்கிறத சொல்கிறா. இப்போது நம்ம ப்ராக்டிக்கல் யூசேஜில் எப்படி வச்சுட்டுருக்கோன்னு பார்ப்போமே. மூக்குத்தியை ஒரு பர்டிகுலர் டிசைனில் பண்ணிவிட்டு அதில் பதிச்சா மாதிரி கல் எல்லாத்தையும் வச்சு ஒரு 8 கல் வச்சு போட்டுருந்தாக்கா 8 கல் பேசரி அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது. அதே மாதிரி அந்த பதிச்ச ஒரு போர்ஷனுக்கு கீழே சின்ன சின்னதாக தொங்குறா மாதிரி ஒரு போர்ஷன்ஸு ஒரு குட்டி குட்டியாக மணிமணியாக இருக்கா மாதிரியும் ஒரு சிலதை வச்சு பண்ணுவாள். அது வைரமே தான் இருக்கும் கல் அடியில் வச்சுருக்கிறதும். ஆனால் அந்த தொங்குற மாதிரி இருக்கிற போர்ஷனுக்கு அந்த டிசைனுக்கே இந்த மொத்தம் மூக்குத்திக்கு என்ன பேர் வருதுன்னு கேட்டால் முத்து மூக்குத்தி அப்படின்னு வந்துடுறது. அப்படி அந்த தொங்குற மாடல் இல்லாட்டா அங்கே பேசரியாக போய்டுறது, தொங்கினாக்கா முத்து மூக்குத்தி அப்படின்னு சொல்கிறோம். பிரிவா இதுதான் சொல்கிறா. இந்த ஒரு பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வைரத்தை வச்சு பண்ணால் கூட அதுக்கு முத்து மூக்குத்தின்னு பேர் வருது. இதை வச்சு பார்க்கும் பொழுது முன்னாடி காலத்தில் முத்து மூக்குத்திங்கிறது தான் ரொம்ப பிரபலமாக இருந்திருக்கும்னு நமக்கு தெரியறதுன்னு ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்கிறான்.
நம்ம எப்படி நினச்சி பார்க்காத பல விஷயங்களை என்ன எல்லாம் இருந்திருக்கலாங்கிறத அந்த பேர் காரணம் வச்சு அதிலேருந்து ரிலேட் பண்ணி எப்படி நம்ம ஆழ்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பெரியவா இதில் நமக்கு ஒரு பாடம் எடுத்து கொடுக்குறேன். அப்போது பழங்காலத்தில் முத்து மூக்குத்தி போட்டுக்கிறதுங்கிறது தான் ரொம்ப மங்களமாக இருந்திருக்கும் போல இருக்குது, ரொம்ப பிரபலமாக இருந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்லக்கூடிய ஒரு நாமாக்களையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். அங்கே அம்பாளுடைய மூக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்லும் பொழுது நவச்சம்பக புஷ்பாப நாசாதண்ட விராஜிதான்னு சொல்கிறது. அங்கே நாசாதண்டம்னு தண்டம்னு சொல்லும் பொழுது ஒரு குழல் மாதிரி அப்படின்னு அப்படியும் ஒரு அர்த்தம் அதுலேருந்து பிரித்து எடுக்க முடியும். நாசாதண்டம்னு சொன்னால் மூக்கு தண்டு அப்படின்னு சொல்கிறோம். அந்த தண்டம்னு சொன்ன உடனே மூங்கில் தண்டத்தை போன்றதான ஒரு அழகான ஒரு அமைப்புங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி இருக்குன்னா நவச்சம்பக புஷ்ப ஆப, அப்படி புத்தம் புதுதாக பூர்த்த ஒரு செண்பக புஷ்பத்தினுடைய பிரகாசத்தையும் கொண்டதாக அந்த ஒரு அழகும் காந்தியும் நிறைஞ்சதாக அவளுடைய நாசாதண்டம் விளங்குகிறது அப்படின்னு சொல்கிறது ஒரு லைன். ரெண்டாவது லைனில் அதில் போட்டுருக்கிற ஆபரணம் எப்படி இருக்குன்னா தாரா காந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா அப்படிங்கிறது. நாசாபரண பாசுரா, அவளுடைய மூக்கு ஆபரணம் இருக்கே, அதாவது மூக்குத்தி இருக்கே, அதனுடைய ஒளி எப்படி இருக்குது, பாசுரா எப்படிப்பட்ட ஒளியுடன் விளங்குறதுன்னு கேட்டாக்கா தாரா காந்தி திரஸ்காரி. தாரான்னு சொன்னாக்கா நட்சத்திரங்கள், காந்தினாக்கா ஒளி. அப்போ நட்சத்திரங்களின் ஒளியையும் மறைக்கக்கூடியதாக அல்லது அதை ஒரு வேல்யூலெஸ்ஸாக மதிப்பில்லாததாக மாற்றக்கூடியது அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். திரஸ்கரணம், அதை அப்படியே மறைச்சுடுறது. ஒரு எப்படிப்பட்ட நட்சத்திரங்களுடைய ஜுவலிப்பு எப்படி இருக்கோ, எவ்வளோ தூரம் தாண்டி நமக்கு தெரியறதோ அந்த ஜுவலிப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு ஆக்கிற மாதிரி தாராகாந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா, அப்படிப்பட்ட ஒரு மூக்குத்தியை கொண்டவள் அப்படின்னு சொல்கிறது. இங்கே தாரான்னு சொல்லும் பொழுது ஒரு பாயிண்டாகவும் அதை பற்றி சொல்கிறது உண்டு. இந்த தாராமண்டலம்னு சொன்னாக்கா ரொம்ப பிரகாசம் நிறைந்த ஒளிமண்டலங்களாக 2 மண்டலங்கள் சொல்கிறது. ஒன்று சுக்கிரன், இன்னொன்று செவ்வாயின்னு. அந்த ரெண்டுத்தையும் அதனுடைய ஒளி எல்லாத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிறதாக அம்பாளுடைய இந்த மூக்குத்தியினுடைய ஒளி இருக்குது அப்படின்னு சொல்கிறதாகவும் இந்த தாரா காந்தி திரஸ்காரிங்கிறத நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் அப்படி ஒரு நாமாவாக நம்ம பார்க்குறோம். சரி, மூங்கில் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாசின்னு சொல்லியாச்சு. ஆனால் அது உள்ள முழுக்க அப்படி முத்து நிறைஞ்சிருக்கு, வெளியிலையும் ஒரு முத்து மூக்குத்தியாக தெரியறதுன்னு ஒரு கனெக்ஷன் கொடுக்குறாள். இதுக்கு என்ன ஒரு பொருத்தம் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால் பெரியவா சொல்கிறா, இங்கே இந்த முத்துன்னு ஒன்று சொல்கிறோமே, அது சாதாரணமாக முத்துச்சிப்பிக்குள்ளே மட்டும்தான் முத்து க்ரியேட் ஆகிறது அப்படின்னு நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே மாத்திரம்தான் உண்டாகிறது அப்படின்ட்டு. ஆனால் இன்னும் ஒரு 3-4 இடங்கள் இருக்குது, அங்கெல்லாம் கூட முத்து உண்டாகிறதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறா பெரியவா. அதாவது யானையினுடைய மஸ்தகத்தில் முத்து உண்டாகிறது, கரும்புக்குள்ளே முத்து உண்டாகிறது, அதே மாதிரி மூங்கிலுக்குள்ளேயும் சிலதுக்குள்ளே முத்து உண்டாகிறதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. வசந்த ஜாதி மூங்கிலுக்குள்ளே முத்து உண்டாகும்னு சொல்கிறா. அந்த ஒரு கான்செப்டை தான் இங்கே ஆச்சாரியால் நமக்கு எடுத்து காமிக்கிறா அப்படின்னு பெரியவாளுடைய எக்ஸ்ப்ளனேஷன். இதே சௌந்தரலஹரியில் அடுத்து பின்னாடி வரப்போகிற ஒரு ஸ்லோகத்தில் இந்த கஜாசுரனை எப்படி சம்ஹாரம் பண்ணுறார் பரமேஸ்வரன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் ஒன்று வருது. பெரியவா இந்த இடத்துல அதையும் மென்ஷன் பண்ணுறான். கஜாசுரனுடைய மஸ்தகத்தை பிளந்து அந்த மஸ்தகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய முத்துக்களையெல்லாம் திரட்டி ஒரு ஹாரமாக பண்ணி, ஏதாவது ஒரு மாலையாக பண்ணி அம்பாளுக்கு பரமேஸ்வரன் சூட்டியிருக்கான் அப்படின்னு ஆச்சாரியால் இன்னொரு ஸ்லோகத்தில் சொல்கிறா. அப்போ கஜாசுரனுடைய மஸ்தகத்தை பிளந்து அதுக்குள்ளே இருக்கிறத எடுத்தார்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்? யானையினுடைய மஸ்தகத்திற்குள்ளும் அந்த முத்துக்கள் உண்டாகிறதுன்னு சொல்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம அங்கே பார்க்குறோம். அதே மாதிரி இங்கே இந்த ஐதிஹ்யம் என்னன்னு கேட்டாக்கா, யானை மஸ்தகம், கரும்பு, மூங்கில்னு எல்லாம் இருக்கே, அதில் இந்த மூங்கில்ங்கிறதுக்குள்ளேயும் இங்கே முத்து விளையுங்கிற ஐதிஹ்யத்தை இந்த ஸ்லோகத்தில் 61வது ஸ்லோகத்தில் பொருத்தி அம்பாளுடைய மூங்கில் தண்டு மாதிரியான ஒரு நாசியில் முத்து மூக்குத்தி இருப்பதனுடைய பொருத்தத்தை ஆச்சாரியர்கள் எடுத்து காமிக்கிறான்னு ஒரு கனெக்ஷன் ஃபஸ்ட்டு பிரிவாக காமிக்கிறா. இப்போது இந்த முத்துங்கிறது கான்செப்ஷுவலி என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு கால்சியம் கார்பனேட்னு சொல்லக்கூடிய ஒரு ரசாயன கலவை, ஒரு காம்பவுண்டுன்னு வச்சுப்போம். அது ஒரு பர்டிகுலர் டைப்பாக
ஏதோ ஒரு சிப்பிக்குள்ளே மாட்டின்ற ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸுக்குள்ளே, அது சிப்பிக்குள்ளே விழுந்த ஒரு துளி தண்ணின்னு சொல்கிறோம், அதுக்குள்ளே வேறு ஏதோ ஒன்று விழுறது, அப்படியே விழுந்து அது மேலே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக இது ஃபார்ம் ஆகிட்டே வந்து ஒரு அழகாக ஒரு ஷேப்பில் ஒரு கலரில் நமக்கு ஃபார்ம் ஆகி கையில் கிடைக்கிறது. அது நேச்சுரல் ஃபார்மேஷனில் வரத்துக்கு தான் அவ்வளோ ஒரு மகிமை, அதுக்கு ஒரு பெரிய வேல்யூங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ எப்படி ஒரு சிப்பிக்குள்ளே அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதோ, அதே மாதிரி வேறு சில ஆப்ஜெக்ட்ஸ்லேயும் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சயின்டிஃபிக்கலாகவும் பார்க்குறோம். உதாரணமாக சங்கு இருக்கே, இந்த சங்குக்குள்ளேயும் கூட சிலது முத்துக்கள் ஃபார்ம் ஆகிறது உண்டு அப்படிங்கிற சில பாயிண்ட்டு நம்ம பார்க்குறோம். நம்ம தமிழ் கலாச்சாரத்தினுடைய தொன்மையான இலக்கியங்கள் ஒன்றாக சிலப்பதிகாரம்னு வச்சுட்டுருக்கோம். அதில் அந்த கோவலன், கதையின் நாயகனாக இருக்கக்கூடிய கோவலன் கண்ணகியை பார்த்து சொல்லக்கூடியதான சில வார்த்தைகள் வருது, ஒரு கவிதை மாதிரி. மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே அப்படி போகும். அதில் வலம்புரி முத்தேன்னு கூப்பிட்றோம். இந்த முத்துனாக்கா முத்து சிப்பியிலிருந்து வந்த முத்தேன்னா கூப்பிடணும். அவன் என்ன கூப்பிட்றான்? வலம்புரி முத்தே. வலம்புரிங்கிறது நம்ம சாதாரணமாக எதோடு அசோசியேட் பண்ணுறோம்? வலம்புரி சங்கு, இடம்புரி சங்குன்னு சங்கோட தான் அதை அசோசியேட் பண்ணுறோம். வலம்புரி முத்தேன்னு சொல்லும் பொழுதே அப்படிப்பட்ட ஒரு சங்கிலிருந்து விளைந்ததான எவ்வளோ ரேராக இருக்கக்கூடிய, அதாவது கிடைப்பதற்கு அரிதானதுன்னு சொல்கிறோமே, அவ்வளோ ரொம்ப ரேரான ஒரு விஷயமாக இருக்குங்கிறதுனால அது வந்து வலம்புரி முத்தேன்னு சொல்கிற மாதிரி இவ்வளோ கூப்பிட்றான். மாசரு பொன்னே வலம்புரி முத்தே அப்படின்ட்டு. அதே சிலப்பதிகாரத்தில் இன்னொரு இடத்துல வலம்புரி ஈன்ற நலம்புரி முத்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சுருக்கார். அதே மாதிரி பெருந்தொகையில் வலம்புரியொரு முத்தண்ணன்னு ஒரு வார்த்தை வருது. இப்படி பல இடங்களில் தமிழ் இலக்கியத்தில் பழைய காலத்து இலக்கியங்கள் எல்லாமும் இந்த ஒரு பாயிண்ட்டை பார்க்குறோம். அப்போது நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுட்டு இருக்கா மாதிரி என்னமோ இந்த முத்துனாக்கா ஒரு முத்துச்சிப்பியிலேருந்து ஒரு பேர்ல் ஆயிஸ்டர்னு சொல்கிறோம், அதிலேருந்து தான் கிடைக்கிறதுங்கிறது மாத்திரம் இல்லை, இன்னும் வேறு சில மூலங்கள் அதுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மூலம்தான் இந்த மூங்கிலானது. அப்போ மூங்கிலிருந்து வரக்கூடிய இந்த ஒரு முத்துக்கு வம்சமணி, வம்சமோதி, வம்சமுக்து அப்படின்னு பல பேர்கள் இருக்குது. இது பெங்கால் பக்கம் போகும்பொழுது வா வந்து பாவாகி வம்சமோதி, வம்சமணி அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அப்படி கிடைக்கக்கூடிய ஒரு முத்தானது ரொம்ப அரிதானதாக இருக்குது, வெரி வேல்யூபிள். இப்போவும் அந்த மாதிரி ரொம்ப சில இடங்களில் கிடைக்கிறது, இன்னும் நிறைய டூப்ளிகேட் கிடைக்கிறது. இது வந்து பேம்பூ பால்னு சொல்லி கிடைக்கிறதாக பல இடங்களில் டூப்ளிகேட் தான் கிடைக்கிறது. அப்போது இந்த முத்துங்கிறது மூங்கிலுக்குள் வளரக்கூடியதாக உண்டாகக்கூடியதாக கிடைக்கக்கூடிய முத்து ரொம்ப அரிதானதாக ஒன்று இருக்குது. அதை வந்து இங்கே நமக்கு டார்கெட் பண்ணி நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆச்சாரியால் அவ்வளோ ரேரான ஒரு பொசஷன், அவ்வளோ வேல்யூபிளான ஒன்று அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை இங்கே பொருத்தி காமிக்கிறதுக்காக இதை வச்சுருக்கா ஃபஸ்ட்டு. சரி, அது வரைக்கும் புரிஞ்சுடுத்து. ஆனால் மூங்கிலுக்கு உள்ளே தானே முத்து இருக்கும், இங்கே மூக்குக்கு வெளியில் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாளே ஆச்சாரியால், அது ஓமையில் ஒரு பொருத்த குறைவாக இருக்கே அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னாக்கா அப்படி இல்லைன்னு ஆச்சாரியால் நமக்கு அழகாக ஒரு ஆன்சர் கொடுக்குறா அப்படின்னு பெரியவா எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதாவது அம்பாளுடைய இந்த நாசிகா மூங்கில் வழியாக அவளுடைய திவ்ய சுவாசம் வெளியில் வருது. சாதாரணமாக மூங்கில் துவாரத்தின் வழியாக சுவாசத்தை விட்டாக்கா அந்த மூங்கில் மூலமாக அந்த காற்று பாஸ்திரு ஆகும் பொழுது ரொம்ப அழகான ஒரு வேணு கானம்னு சொல்லக்கூடியதாக, இந்த புல்லாங்குழல் ஊதினாக்கா சப்தம் வருது, அப்படி அழகான ஒரு கானம் வரும். இங்கே என்ன வருது? அம்பாளுடைய நாசியாக இருக்கக்கூடிய ஒரு மூங்கில்ல அப்படி சுவாசம் வெளியில் வரும் பொழுது அந்த மூச்சு உள்ளே இருக்கிற முத்தையே அடிச்சுண்டு வந்து வெளியில் மூக்குத்தியாக சூட்டி விட்டுடுறது அப்படிங்கிறதாக இங்கே அதுக்கு சமாதானம் கொடுக்குறார். இப்போது சாக்ஷாத் பரதேவதையினுடைய சுவாசம்தான் வேதம். முக்தம்னு சொல்லக்கூடிய வார்த்தை முத்தை குறிக்கிறதாகவும் இருக்குது, முக்தின்னு ஒரு மோட்ச நிலை இருக்கு அதையும் ஐடென்டிஃபை பண்ணுறதாக ஸ்லேஷையாக இந்த வார்த்தையை சொல்கிறது. ஏன்னா தமிழ்லேயே நம்ம பார்த்தோம்னா முத்துங்கிற வார்த்தை இந்த முத்து மணியை சொல்கிறோம். முத்தி அப்படின்னு ஒரு வார்த்தையை இக்கு போடாமல் இத்தே போட்டு எழுதுறதுண்டு சில கவிஞர்களுடைய சில சித்தர்களுடைய பாடல்கள் நம்ம பார்த்துருப்போம். முத்தி நிலை அப்படின்னு எழுதினாக்கா முக்தி தான் அங்கே முத்தி நிலைன்னு எழுதியிருக்கும். அப்போ முத்து அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த முத்து மணியும் இருக்குது,
முக்தின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையும் காட்டுறதாக, மோட்சத்தை குறிப்பதாகவும் அது இருக்குன்னு ஸ்லேடையாக அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோம். இங்கே விரிவாக சொல்கிறா, அம்பாளுடைய சுவாசம்னு சொன்னாக்கா சாக்ஷாத் வேதங்கள். அந்த வேத ரூபமான சுவாசத்தினால் முக்தியை தருகிற முத்து வந்ததாக இங்கு தெரிகிறது. இப்போ அம்பாளுடைய சுவாசத்திலிருந்தே தான் அதுவும் நமக்கு வெளியில் கிடச்சிருக்குன்னு அந்த ஒரு பெரிய முக்தியை கொடுக்கக்கூடிய முத்து அது அப்படின்னு அதை பற்றி சொல்கிறேன். இது நான் சொல்ல ஆரம்பித்த ஃபஸ்ட்டு ஆஸ்பெக்ட். ஒரு கவி அழகான ஒரு ஓமையோட அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருங்கிற பாயிண்ட்டு. இனிமேல் ரெண்டாவது ஆஸ்பெக்ட்டுக்கு போகிறோம். இதில் ஹிடன் கான்டெக்ஸ்டாக இருக்கக்கூடிய யோக சாஸ்திரம் என்ன அப்படிங்கிற தத்துவத்துக்கு அடுத்தது போகிறோம். அந்த டாப்பிக்கு முக்கியமாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தாக்கா சிசிரகர நிஸ்வாச கலிதம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரேஸ் தான். தெரியவா, அதை தான் முக்கியமாக இங்கே ஹைலைட் பண்ணி காமிக்கிறா. அதுக்குள்ளே ஒரு யோக சமாச்சாரம் ஒன்று ஒளிஞ்சுட்டுருக்கு, அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறா. அதாவது இந்த முத்து எப்படி வெளியில் வந்ததுன்னு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார், அந்த ஒரு மூங்கிலுக்குள்ளே முழுக்க முத்து ரொம்ப இருக்குது, உன்னுடைய சுவாசத்தின் மூலமாக ஒரு முத்து வெளியில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது இடது நாசி வழியாக வெளியில் வரும் சுவாசம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கா ஆச்சாரியாள். சரி, அப்படி எங்கே சொல்லியிருக்கா இடது நாசின்னு மூல ஸ்லோகத்தில் தேடினேன்னாக்கா நேரடியாக அதுக்கு ஒரு வார்த்தை ஆகப்படாது. ஆனால் அது இடது நாசி தாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலான்னு கேட்டாக்கா சிசிரகர நிஸ்வாச கலிதம் அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்காரு, அதுலேருந்து டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிறா. எப்படி டிரைவ் பண்ண போகிறோம், வார்த்தைகள் அங்கே என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா கலிதம்னு ஒரு வார்த்தை. கலிதம்னா வெளியில் கொண்டு வரப்பட்டது, அப்படி பொங்கி வழியிறதுன்னு சொல்கிறோமே, வெளியில் ஏதோ ஒன்று அப்படி நிறைஞ்சி வெளியில் தள்ளப்படுவது கலிதம். அதுக்கு முந்தின வார்த்தை என்ன இருக்குது, நிஸ்வாசம்னு இருக்குது. இப்போது உச்சுவாசம் நிஸ்வாசம்னு ரெண்டு வார்த்தைகள், ரெண்டுமே மூச்சை சம்பந்தப்பட்டதாக இருக்குது. ஒன்று உள்ளுக்கு இழுக்கிறதுனா உச்சுவாசம்னு அதுக்கு பேர், இன்னொன்று நிஸ்வாசம் வெளியில் விட்டுறது. சுவாசம்னாலே இந்த மூச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. அப்போது இன்ஹேல் அண்ட் எக்ஸேல்ன்ற ஒரு டாப்பிக்கு, இதில் நிஸ்வாசம்னாக்கா வெளியே விடக்கூடிய மூச்சு. இங்கே வார்த்தைகள் என்ன கொடுத்துருக்கார் ஆச்சாரியால், சிசிரகர நிஸ்வாச கலிதம். நிஸ்வாச கலிதம் நமக்கு தெரிஞ்செடுத்து, அப்போது வெளியில் விடக்கூடிய ஒரு மூச்சினால் வெளியில் கொண்டு வரப்பட்டதுன்னு தெரிஞ்செடுத்து. சிசிரகரன்னா என்ன, சிசிரம்னு சொன்னாக்கா நம்ம பல ஸ்லோகங்களில் முன்னாடி பார்த்துருக்கோம், பனி அப்படிங்கிறது. சிசிரகரை, அப்போது சிசிரகரைனாக்கா ஈக்குவலண்ட் என்ன, ஹிமக்கரைன்னு சொல்லக்கூடியதாக பனியை பொழிபவனாக யார் இருக்கானோ அவன்னு சொல்லக்கூடிய சாக்ஷாத் சந்திரன். இங்கே தான் அந்த ஹிடன் ரெஃபரன்ஸு யோகசாஸ்திரமான விஷயம் ஆரம்பிக்கிறது. இப்போ சிசிரகரைன்னு சொல்லும் பொழுதே பனிங்கிற ஒரு கனெக்ஷன் வந்துடுறதோ இல்லையா, இதை நமக்கு ஹிண்ட் பண்ணுற மாதிரி தான் அம்பாளுடைய நாமாவும் இங்கே ஆச்சாரியர்கள் அப்படி செலக்ட் பண்ணியிருக்கா. நம்ம ஃபஸ்ட்டு லைனில் என்ன பார்த்தோம், என்ன வார்த்தையை சொல்லி அம்பாளை அட்ரஸ் பண்ணுறாருனாக்கா துஹினகிரி வம்சத்வஜபடி. துஹினகிரிங்கிற ஒரு வார்த்தை எங்கே பார்த்தோம், பனி சம்பந்தப்படுத்தி அங்கே பார்த்தோம். அதே பனி என்று சொல்லக்கூடிய சிசிரங்கிற ஒரு வார்த்தை இங்கே வருது. இப்போது கனெக்ட் ஃபுல்லாக நமக்கு எஸ்டாப்ளிஷ் ஆக போகிறது ரொம்ப க்ளீனாக. சிசிரகரன்னு சொன்னாலே பனியை பொழியக்கூடிய சந்திரனுங்கிறது தெரியறது. சிசிரம் ஹிமம் எல்லாம் ஒன்று தான், பனி துஹின எல்லாம் ஒன்று தான். அப்போ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் அந்த நாமா அம்பாளுடைய நாமா வச்சுருக்கார். சரி, ஹிமக்கரன் இங்கே கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஒரு நீடு இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த ஹிமக்கரன்னு சொல்கிற ஒரு வார்த்தை இருக்கே, அம்பாள் விஷயமாக சந்திரனை நினச்சி சொல்லும் பொழுது எல்லாமே ஆச்சாரியாளுடைய ஃபேவரட் வார்த்தையாக இதுதான் இருக்குது. இந்த ஹிமக்கரன் அப்படிங்கிறது சௌந்தரலஹரியில் பல இடங்களில் பார்க்கலாம். அப்படிப்பட்ட வார்த்தை இங்கே கொண்டு வச்சிருக்கார். சந்திர நிஸ்வாசத்தில் முத்து வெளியே வர்றது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதில் என்ன புதிர் வச்சிருக்கா ஆச்சாரியாள் அப்படின்னு கேட்டு அந்த புதிரை அவுக்கிறா பிரிவா. இது யோகசாஸ்திர புதிர் தான் அப்படிங்கிறா. அப்போது இந்த சுவாசம்னு ஒன்று இருக்கே, அதனுடைய ஓட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தாக்கா, காமக்ரோதாதிகளில் மனசு இழுக்கப்படும் பொழுது சுவாசம் ஒரு பர்டிகுலர் டைப்பில் உள்ளே போய் வெளில வர்றது. அதாவது இடது மூக்கு வழியாக, லெஃப்ட் நாஸ்ட்ரில் வழியாக சுவாசத்தை உள்ளே இழுத்து வலது பக்கம் வழியாக வெளியில் விடும் பொழுது நார்மலாக ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸில் ஏதோ ஒரு குணங்களில் மாட்டின்ட்டு நம்ம ஏதோ ஒரு வேலை பண்ணுறோம். அப்போ லோகத்தினுடைய ஒரு இந்த மெட்டீரியல் வேர்ல்டுன்னு சொல்கிறோம், அந்த ஆக்டிவிட்டீஸில் நம்ம ஈடுபட்டு ஏதோ காரியங்களை பண்ணும் பொழுது நேச்சுரலாகவே பை டிஃபால்ட்டாக சுவாசம் எப்படி போகிறதுன்னு கேட்டால்
இடத்துல உள்ளே இழுத்து வலதில் வெளியில் போகிறது இப்படின்னு இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த லோகத்தை தாண்டினதான ஸ்பிரிச்சுவலான விஷயங்களில் ரொம்ப உத்தமமான நினைவுகளில், அதாவது இந்த காமக்ரோதம் முதலான ஒரு நினைவுகளை தாண்டி மனசை ரொம்ப ஒரு சாந்தத்தில் ஆழ்த்தி பக்தியில் ஆழ்ந்திருக்கும் பொழுது எப்படி நமக்கு மூச்சு உள்ளே போகிறதுன்னு பார்த்தாக்கா, வலது நாசியின் மூலமாக உள்ளே போய் நிஸ்வாசம், அதாவது ரிலீஸ் இடது நாசியில் வெளியில் போகும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இது எந்த ஒரு சித்தமுமே இல்லாத ஒரு சமாதின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டான்ஸுக்கு போயாச்சுனாக்கா சுவாசமே இல்லாமல் அப்படியே நின்று போயிடும் கம்ப்ளீட்டாக. இப்படி தான் யோகத்தில் இந்த விஷயங்களை பற்றி சொல்கிறது, அதாவது சுவாசத்தை பற்றி சொல்கிறது. இங்கே அம்பாளை பற்றி சொல்லும் பொழுது சிசிரகர நிஸ்வாச கலிதம்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தமாகுது? அவள் வலது நாசியினால் மூச்சை உள்ளே இழுத்து இடது நாசியின் வழியாக அவள் வெளியில் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னு நமக்கு காட்டுறார். அப்போ அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? எப்பொழுதும் கருணை என்ற உத்தமமான சிந்தனையில் ஆழ்ந்திருப்பவளாக அம்பாள் இருக்கா இல்லையா, அவ்வியாஜ கருணாமூர்த்தி. எப்பொழுதும் பக்தர்கள் மேலே கட்டாட்சத்தை பொழிஞ்சுட்டே இருக்கணும்னு அந்த ஒரு தாய் உள்ளம் நிறைஞ்சவளாக இருக்காளே. அதனால் அந்த நினைவிலேயே மூழ்கி இருக்கிறதுனால அவளுடைய சுவாசம் எப்பொழுதும் வலது மூக்கின் வழியாக உள்ளே நுழைஞ்சு இடது மூக்கின் வழியாக வெளியில் போகிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை இது நேரடியாக சொல்லாமல் சிசிரகர நிஸ்வாச கலிதம்னு கொடுத்து அதன் மூலமாக ஒரு தொக்கி இருக்கக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுக்க வச்சுருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறோம். சரி, இடது நாசி வழியாகவே வெளியில் வர்ற மூச்சுன்னு சொன்னாலுமே இது புரிஞ்சிருக்குமே, ஏன் சிசிரகரன்னு ஒரு வார்த்தையை போடணும்? எதுக்கு சந்திரனை இந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும்னு கேட்டால் அதுதானே முக்கியமான யோகசாஸ்திர புதிர்னு சொல்ல ஆரம்பித்தேன். அதுக்கும் வரேன் இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறா. இந்த யோக சாஸ்திரத்தின்படி நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய நாடிகள்னு இருக்கே, அதில் முக்கியமான 3 நாடிகளை பற்றி சொல்கிறது. அது இடா, பிங்களா, சுஷும்னான்னு சொல்லக்கூடியதாக 3 நாடிகள். இந்த இடாங்கிறது இடது பக்கமாக இருக்கக்கூடிய நாடி. அதை அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இடம்னாக்கா இடா, இடது பக்கத்தில் இருக்கக்கூடியதுன்னு. இன்னொன்று பிங்களான்னு சொல்கிறது வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடியாக இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் மத்தியில் நடுவில் போகக்கூடியதான் சுஷும்னான்னு சொல்லக்கூடிய ஒரு நாடி. இப்படி 3 நாடிகள் இருக்குது. இந்த 3ம் எதனுடைய ஒரு நேச்சரில் இருக்குது, எதனுடைய ரெப்ரசன்டேஷனாக இருக்குதுன்னு கேட்டாக்கா, இடான்னு சொல்லக்கூடிய நாடி இடது பக்கத்தில் இருக்குது. இடது பக்கம்தான் பரமாத்மாவனுடைய கண்களை பற்றி சொல்லும் பொழுது இடது கண்ணு சந்திரன், வலது கண்ணு சூரியன், நெற்றிக் கண்ணு அக்னின்னு நம்ம சொல்கிறோம் விஸ்வரூபத்தில் தியானம் பண்ணும் பொழுது. அப்படி இடது பக்கம் சந்திரன் அப்படின்னு சொல்கிறதுனால இங்கே இடான்னு சொல்லக்கூடிய நாடியும் சந்திர நாடின்னு அதுக்கு பேர். சந்திரனுடைய ஒரு அம்சமாக அந்த குளிர்ந்த நாடியாக அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். வலது பக்கம் பிங்கள நாடின்னு சொல்கிறது, பிங்களங்கிற ஒரு வார்த்தைக்கே ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் அப்படிப்பட்ட ஒரு ஹியூன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கைண்ட் ஆஃப் கலர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ சூரிய பகவானை நம்ம தரிசனம் பண்ணும் பொழுது சில நேரங்களில் அப்படிப்பட்ட ஒரு கலர்லேயும் நம்ம பார்க்குறோம். சந்திரன் அந்த கலரில் பார்க்கவே முடியாது இல்லையா. அப்போ பிங்களன்னு சொல்லக்கூடிய அந்த கலரை வச்சே சூரிய பகவானுடைய போர்ஷனை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த நாடியை வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய கண் சூரிய பகவானுடைய நேத்திரம்னு தெரிஞ்சுக்கிறதுனால இந்த வலது பக்கம் வரக்கூடிய நாடி பிங்களான்னு சொல்லக்கூடிய நாடி சூரிய நாடின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போது ஒரு உஷ்ணத்தினுடைய பாகமாக இந்த பக்கம் இருக்குது, ரைட் சைடில் வரக்கூடிய நாடி. இடா பிங்களா ரெண்டுத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நாடி தான் சுஷும்னான்னு சொல்லக்கூடிய நாடி. அது பரமாத்மாவனுடைய நெற்றிக்கண்ணு தானே மத்தியில் இருக்குது. அது அக்னி ஸ்வரூபமாக அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த சுஷும்னான்னு சொல்லக்கூடிய நாடிக்கு அக்னி நாடின்னு பேர். இப்போ இந்த 3 நாடிகளும் தான் ரொம்ப முக்கியமான நாடிகளாக யோக சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. இந்த சுவாசத்தை சரியாக ஒரு கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவன் இந்த சுவாசத்தை சுஷும்னான்னு சொல்லக்கூடிய அக்னி நாடியின் மூலமாக கொண்டு ரீச் பண்ணிட்டான்னா அவனுக்கு எப்படிப்பட்ட அனுகிரகம் கிடைக்கிறது அப்படின்னு யோகம் சொல்கிறது. அதாவது இந்த குண்டலினின்னு சொல்லக்கூடிய ஒரு பொட்டன் பவர், லேட்டன்ட் பவர்னு சொல்கிறோம். அந்த குண்டலினின்னு சொல்லக்கூடிய சக்தியை சஹஸ்ரார சக்கரத்திற்கு கொண்டு செல்லக்கூடியவனாக அவன் ஆகிறான். அதன் மூலமாக த அவேக்கண்டு பவர் ஆஃப் குண்டலினி அப்படிங்கிறத அவனுக்கு தரிசனமாகிறதுன்னு சொல்கிறதாக சில விஷயங்கள். இதை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம விநாயகர் ராகவல் எக்ஸ்போசிஷனில் சொல்லியிருக்கோம். அங்கேயும் ஔவையார் இந்த நாடிகளை பற்றி சொல்கிறா.
இடை பிங்களையின் எழுத்தறிவித்து கடையிற் சுழுமுனை கபாலமும் காட்டி அப்படின்னு இந்த வார்த்தைகளில் கொடுக்குறான். இந்த இடா பிங்களாங்கிறதெல்லாம் அதுலேயும் வருது. அந்த இடான்னு சொல்லக்கூடிய இடது பக்க நாடினாக்கா சந்திர நாடின்னு நமக்கு தெரியறதோ இல்லையா? அந்த சந்திர நாடி எப்படி இருக்குது? சந்திரன்னு சொன்ன உடனே அந்த குளிர்ச்சியை செய்பவனாக ஹிமகரனாக சிசிரகரனாக அவன் இருக்கான் அப்படிங்கிறது தெரியும் பொழுது இடது பக்க மூச்சுக்குழாய்க்குத்தான் சந்திரனுடைய பேர் இருக்குங்கிற ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணி அதை நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சு இந்த யோக சாஸ்திர விஷயத்தை இங்கே ஆச்சாரியால் சொல்கிறான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பெரியவா இதை நமக்கு எடுத்து அவ்வளோ அழகாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறா. அதனால தான் சிசிரகரன்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கா, இடது நாசின்னு நேரடியாக சொல்லாமல். இந்த யோக சாஸ்திர சம்பந்தமான விஷயங்கள் தான் நிறைய ஆனந்தலஹரி பாகத்திலேயே முதல்ல 41 ஸ்லோகத்துக்குள்ளேயே நிறைய அதை பற்றி சொல்லியாச்சேன்னு சொல்லி வெறும் ஒரு ரூப வர்ணனை அவளுடைய அழகை எடுத்து சொல்லக்கூடிய இந்த பாகத்தில் மறுபடி யோக சாஸ்திரத்தை டீட்டெயிலாக கொண்டு வர வேண்டான்னு ஆச்சாரியர்கள் விட்டுட்டா. ஆனாலும் நல்ல விஷயஜர்கள், அதாவது ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர்கள்லாம் சந்தோஷப்படுற மாதிரி ஒரே ஒரு வார்த்தையை அப்படி போட்டு விட்டுட்டார். சிசிரகர நிஸ்வாச கலிதம்னு அதை போட்டு விட்டுட்டார். விஷயம் தெரிஞ்சவா அந்த ஒரு வார்த்தையை மட்டும் பார்த்துட்டு அதுலேருந்தே இன்னும் நன்னா டீட்டெயிலாக அவள் யோசித்து நன்னா புரிஞ்சுட்டு இன்னும் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு அழகாக ஒரு வார்த்தையை அங்கே கொடுத்துட்டு அதுக்கு மேலே வளர்த்தாமல் அப்படியே விட்டுட்டா ஆச்சாரியாள் அப்படின்னு இந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை பெரியவா நமக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறான். இந்த இடா பிங்களாங்கிற வார்த்தைகள்லாம் தான் அம்பாளுடைய சில சஹஸ்ரநாமங்களே நம்ம பார்க்குறோம். உதாரணமாக லக்ஷ்மி சஹஸ்ரநாமத்தில் பார்த்தோம்னாக்கா இடா பிங்களிகா மத்தியா சுஷும்னா கிரந்தி பேதின் ஏய் நமஹான்னு ஒரு நாமம் வருது. அதே மாதிரி இடா பிங்களா மத்திய மிருணாளி தந்து ரூபின் ஏய் நமஹான்னு ஒரு நாமம் வருது. அப்போது இந்த இடா பிங்களான்னு ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடியதான சுஷும்னான்னு சொல்லக்கூடிய ஒரு நாடி இருக்கே, அந்த ஒரு நாடியை பற்றி, அந்த நடுவில் இருக்கக்கூடிய தந்து ரூபிணி அந்த ஒரு நாடியாகவே இருப்பவள்னு சொல்கிறது, அந்த நாடியின் மூலமாக சஹஸ்ரார சக்கரத்தை அடைய அனுகிரகம் செய்பவள் அப்படின்னு சொல்கிறதாகவும் அந்த வார்த்தைகள்லாம் வந்திருக்கு. இந்த யோக பயிற்சியின் மூலமாக அல்லது யோக சாஸ்திரத்தின் மூலமாக நாடிகளை பற்றி கரெக்டாக தெரிஞ்சுண்டு நாடிகளை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சாச்சுன்னா, இந்த சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சாச்சுன்னா எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் நம்முடைய புராதனமான சாஸ்திரங்களில் ஒளிஞ்சுட்டுருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த நாடிங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறத ஒரு ஹிடன் ரெஃபரன்ஸாக திருக்குறளில் கூட அவர் சொல்லியிருக்கார். இந்த மருந்துன்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தில் எப்படி ஒரு வியாதியை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு அதை வந்து நம்ம குணப்படுத்தணும்னு சொல்கிறதாக அதுலேயும் ஹிடன் ரெஃபரன்ஸ் தான் ஜாஸ்தி இந்த திருக்குறளில். இந்த நாடி பற்றி சொன்னதுனால அதையும் இங்கே நம்ம சொல்லணும்னு தோணித்து. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்னு கொடுத்துட்டார். அப்போ நேரடியாக பார்த்தா நோய்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், நோயுடைய முதல் அதாவது அதனுடைய ரூட் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அது தணிக்கும் வாய் நாடி அதை கிளியர் பண்ணக்கூடிய ரெக்டிஃபை பண்ணக்கூடிய மருந்து என்ன வழி என்னங்கிறதையும் தெரிஞ்சுட்டு அதை வாய்ப்பச் செயல் அதை கிடைக்குமாறு நம்ம ஏற்பாடு பண்ணணும், அதுதான் மருந்து அப்படின்னு சொல்லிட்டார். இதில் எத்தனையோ வார்த்தைகள் அவர் போட்டிருக்கலாம், எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது. அதை தேடி கண்டுபிடிக்கணும், அதுக்கு போகணும், அது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணணும், தெரிஞ்சுக்கணும்னு பல வார்த்தைகள் இருக்குது. ஆனால் அந்த வார்த்தைகள்லாம் போல அவர் வள்ளுவர் ரொம்ப அழகாக என்ன பண்ணிட்டார், நாடி நாடி நாடின்னே போட்டார். எல்லா இடத்துலையும் 3 இடத்துலையும் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படி கொடுக்கும் பொழுதே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அதில் ஹிட்டனாக இந்த நாடியை பற்றின ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். 3 நாடி இதுக்குள்ளே வருது. இடா பிங்களா சுஷும்னா மாதிரியே இங்கேயும் ஒரு 3 நாடிங்கிற பாயிண்ட் இங்கே உள்ளே கொடுத்துட்டார். நாடி சுத்தின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கரெக்டாக தெரிஞ்சுட்டோன்னா அதை கரெக்டாக நம்ம பண்ணுறதுக்கு பிரயத்தனத்தை, அதாவது குருமுகமாக கற்றுண்டு இந்த நாடியை சுத்தமாக வச்சு கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையை தெரிஞ்சுட்டு யோக பயிற்சி நம்ம செஞ்சுட்டோம்னாக்கா அப்புறம் இந்த நோய்ங்கிறதுக்கு ஒரு இடமே கிடையாது. அதனால தான் மருந்துங்கிற அதிகாரத்தில் இப்படி ஒரு ஹிடன் கான்டெக்ஸ்டோடு வச்சு இந்த நாடிங்கிற விஷயத்தை அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்லோகமாக பார்க்கலாம். ஒரு திருக்குறளையும் அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குது. நம்ம சனாதனத்தில் நம்ம தர்மத்தில் எப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் தமிழில் கொண்டு வரணுங்கிறதுக்காகவே அதை அழகாக சுருக்கி இப்படி சின்ன சின்ன குறள்கள் ஃபார்மெட்டில் நமக்காக கொடுத்துட்டு போயிருக்கார். திருக்குறளுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு செய்யுள், அணுவை துளை தேழ் கடலை புகுத்தி குறுகத்தரித்த குறள் அப்படின்னு சொல்லுவாள். 2 வரி மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது எப்படிலாம் அதில் விஷயங்கள் உள்ளே ஒளிஞ்சிருக்குன்னு கேட்டால் 7 கடலை புகுத்தி அணுவை தொலைச்சி
7 கடலை புகுத்தி குறுகத் தரித்த குரல் அப்படின்னு கொடுத்துருக்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு புராதனமான கிரந்தங்களில் நம்முடைய சாஸ்திரங்களில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது சம்ஸ்கிருதமாகட்டும் தமிழாகட்டும். அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கி இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம். சிசிரகர நிஸ்வாச கலிதம். அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவே முதல் லைனில் துஹினகிரி வம்சத்வஜபட்டிங்கிற ஒரு வார்த்தையும் ஆச்சாரியால் பிரயோகம் பண்ணியிருக்காருங்கிறத பார்த்தோம். பெரியவா அனுகிரகத்தில் இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய ஹிடன் ரெஃபரன்சஸ்லாம் அவ்வளோ அழகாக இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். இன்னும் மீதம் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களையும் இதே மாதிரி முழு ஒரு அர்ப்பணிப்போட முழு மனதோடு நம்ம எல்லாரும் கற்றுண்டு தெளியறதுக்கு பெரியவாளே அனுகிரகம் பண்ணட்டும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். ராம் ராம். பெரியவா சரணம்.